ஸோ ஹாய் தான்யா. ஹாய். இன்னைக்கு வந்து ட்ரெய்லர் லான்ச் அகிலன் படத்தோடு நடக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம்? எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஆல் ஃபார் கமிங் அண்ட் தேங்க்யூ ஸ்க்ரீன் சீன் மீடியா சுந்தர் சார் and Jayam Ravi sir and Kalyan sir for giving me the opportunity. So I feel very happy to be a part of this film and even I am excited to watch the film. ஸோ நீங்கள் வந்து ஜெயம் ரவி சாரை வந்து ஒரு ஃபேனாகவும் பார்த்துருப்பீங்க நீங்கள் இண்டஸ்ட்ரி வரதுக்கு முன்னாடி. இப்போ வந்து ஒரு கோ ஆக்டராக வந்து அவர் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இதை பார்க்கவும் எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நான் அவர்கிட்டயே சொல்லிட்டு இருந்தேன். ஸோ யா, அது வந்து ஒரு அது எல்லாத்துக்கும் அந்த ஃபீலிங் வர்றது தான். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ இதில் வந்து நீங்கள் ஜெயம் ரவி சாரோட லவ் இன்ட்ரெஸ்டா இல்லை பிரியாவா? அது ஏதாவது சொல்ல முடியுமா? இப்போது முடியாது. ஸோ ரெண்டு பேருமே ஓகே. சரி, இந்த படத்தில் நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதை பற்றி சொல்லுங்கள். அந்த கியூரியாசிட்டி பில்ட் பண்ணலாம். என்னோட கேரக்டர் ஆக்சுவலி வெளியே சொல்ல முடியாது. பட் ஐ பிளே வெரி போல்ட் அண்ட் டாமினேட்டிங் விமன் இன் த ஃபிலிம் அண்ட் I hope you guys really enjoy the character. சூப்பர். ஸோ ஜெயம் ரவி சார் 20 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டார் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது. உங்களுக்கு அவர் நடிச்சதுல ஆல் டைம் ஃபேவரட் படம் அப்படின்னா எது சொல்லுவீங்க? ஏன் இருக்கு? சரி, லிஸ்ட் பண்ணுங்க கேட்போம். ஜெயம் சம்திங் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி, கோமாளி, ஹாய் லிஸ்ட் போயிட்டே இருக்கும். சூப்பர். இந்த மாதிரி லிஸ்ட் போயிட்டே இருக்கும்ல. சரி, ஓகே. சரி, இப்போ நீங்கள் வந்து நிறையா பிடிச்ச படம்லாம் சொன்னீங்கல்ல, அதுலேருந்து நான் உங்ககிட்ட உங்கள் நாலேஜை டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அதுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு கிஃப்ட் நான் வச்சுருக்கேன். ஓகேவா? ரெடியா? சரி, கோமாளி வந்து ஃபேவரட் சொல்லியிருந்தீங்கல்ல. ஸோ கோமாளி படத்தில் வந்து சாரோட கேரக்டர் பேர் என்ன? ஈஸியான கொஸ்டின் கேட்டிருக்கேன். ரவி சார். என்ன சார் இதெல்லாம் எடுத்து தெரிஞ்சுட்டீங்க? ஆடியன்ஸ் உங்களுக்கு தெரியுமா? கேட்கல. ரவி நான் சொன்னீங்க. ஓகே, பரவாயில்ல. நீங்களும் ஆன்சர் சொல்லிட்டீங்க அப்படின்றதுனால கல்லாணி கவரிங்ல இருந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் ஹேம்பர். இப்போ மேடம் பாத்தீங்களா மேடம், இவ்வளவு நேரம் பேசுறேன் எனக்கு கத்துல உங்க பேரை சொன்ன உடனே வேற லெவலா இருக்கு. அகிலன் படம் மார்ச் 10 ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு ட்ரெய்லர் லான்ச், படம்லாம் நடிச்சு முடிச்சிட்டீங்க. எப்படி இருக்கு? எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த மொமெண்ட்? எப்படி இருக்கு? நான் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் லான்ச் எதிர்பார்க்கல. டெஃபினட்டாக ஏதாச்சும் ஒரு க்ளோஸ்ட் கான்ஃபரன்ஸ் ஹாலில் இருக்கும், ப்ரெஸ் மீட் அப்படி தான் இருக்கும்னு நினச்சேன். ஐம் ரியலி ஹாப்பி. இத்தனை பேர் முன்னாடி யாருக்காக படம் எடுக்கிறோமோ அவங்க முன்னாடி ரிலீஸ் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐம் வெரி ஹாப்பி. ஐம் ஹியர் டுடே. தேங்க்யூ ஆல் வெரி மச். சரி, இப்போ எல்லாத்தையும் கேட்டேன் உங்கள் ரோல் என்ன அப்படின்னு. சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்களா சொல்லுவீங்களா உங்களோட ரோல் என்ன மாதிரியான ரோலாக இருக்கும் இந்த படத்தில் அப்படின்னு? எல்லாருமே சர்ப்ரைஸ் தான் சொன்னாங்களா? ஆமாங்க, எல்லாரும் அப்படிதான் சொன்னாங்க. என்னோட சர்ப்ரைஸ் தான் சொல்லிடுவா. சர்ப்ரைஸை பிரேக் பண்ணிடுவா. என்னோட ரோல் தான் டீசர்லேயே இது பண்ணிட்டாங்களா? ஐ பிளே அ போலீஸ் ஆஃபீஸர் இன் திஸ். என்னங்க என்ன ரியாக்ஷன்? போலீஸ் ஆஃபீஸரா? அப்போ ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இருக்கா உங்களுக்கும்? பயங்கரமா. ஆக்சுவலாக ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் எனக்கு சொல்லி கொடுத்ததை விட டைரக்டர் சார் எனக்கு நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ வெரி மச் சார். மறக்கவே மாட்டேன் நான். சரி, எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது? ஏன்னா பாதி படம் வந்து ஷிப்பு, ஹார்பர் அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஒரு விளிம்புல போய் சண்டை கிட்டலாம் போட்டிங்களா? எல்லாரும் எங்கே சண்டை போட்டுக்கிறாங்களோ நானும் அங்கே போய் கான்ட்ரிபியூட் பண்ணுவேன் சண்டைக்கு. அவ்வளோதான். தனியாக நான் வீட்டில் போய் சண்டை போட முடியாது இல்லை. அதனால அவர் எங்கே சண்டை போட்டுட்டு இருக்காரோ நான் போய் பின்னாடி நான் தனியாக சண்டை போட்டுட்ருவேன். ரைட்டு. சரி, அகிலன் பற்றி ஃபியூ வேர்ட்ஸ் இப்போ அப்படி சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? அகிலன் வந்து ஃபிசிக்கலாக ரொம்ப ஸ்ட்ரெயின்ஃபுல்லான ஒரு அட்டெம்ப்ட் எல்லாருக்குமே, ஸ்பெஷலி டு த க்ரூ நான் சொல்கிறது. ஆக்டர்ஸ் அட்லீஸ்ட் முடிச்சுட்டு ஷார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் போய் உட்கார்றதுக்கு, நிழலில் உட்கார்றதுக்கு ஒரு கேப் இருக்கும். டு த க்ரூ, டு த என்டையர் செட் ஆஃப் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், they were very smart, very active, எல்லாருமே ஹார்ட் ஒர்க்கிங். டு த ஸ்டண்ட் டீம் அண்ட் த சினிமாட்டோகிராஃபர்ஸ் டீம், எவ்ரிபடி. எப்போவுமே வெயிலில் தான் இருப்பாங்க, எப்போவுமே வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. சாதாரணமாக ஒரு ஃப்ரேம் வச்சுட்டு முடிச்சுட்டு போகிற வேலை கிடையாது அவங்களுக்கு இந்த படத்தில்.
நிறைய ஒர்க், த ஆர்ட் டைரக்டர்ஸ் டீம், எவ்ரிபடி. ஸோ தேன் காஸ்ட் ஸ்க்ரீனில் நம்மளுக்கு தெரிகிற அந்த 5 முகம் 10 முகங்களை தாண்டி பின்னாடி உழைச்ச அத்தனை பேருமே சராசரியான ஒரு படத்துக்கு எவ்வளோ உழைப்பாங்களோ அதை விட பல மடங்கு உழைப்பு போட்டிருக்காங்க இந்த படத்தில். சூப்பர். ஸோ டைரக்டருக்கு தேங்க்ஸ் சொன்னீங்க. ஸோ கேப்டன் ஆஃப் ஷிப் அவர்கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் இல்லை இந்த மூவிலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட இருந்து அப்படின்னா என்ன சொல்வீங்க? உண்மையில் சொல்லணும்னா கல்யாண் சாரோடைய த வே ஹி எக்ஸ்ட்ராக்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் அன் ஆர்டிஸ்ட், அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு நிஜமாவே அவர்கிட்ட ஒர்க் பண்ணது ஒரு புது அனுபவம் தான். கண்ணை சிமிட்டவே விட மாட்டார், எங்கேயுமே கண்ணை சிமிட்டக்கூடாது அவருக்கு. அப்படியே எவ்வளோ நேரம் அவர் ஃப்ரேம் வச்சாலும் அவ்வளோ நேரம் கண்ணை சிமிட்டாமல் இருக்கணும். நான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போ சார் சொன்னார், நீங்கள் ரவி நடிக்கிறத பாருங்கள். அதுக்கப்புறம் நான் கான்ஷியஸாக பார்க்கும்போது அது டைரக்டர் கேட்டு அவர் பண்ணுறாரா இல்லை அவர் இப்படி தான் நடிக்கிறாரான்னு அதுக்கப்புறம் அவர் முன்னாடி நடித்த படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அவரும் நிறைய கண்ணை சிமிட்ட மாட்டேங்கிறாரு. ஆக்சுவலாக அது ஃப்ரேம்க்கு ஒரு மாதிரி பயங்கர அந்த எமோஷனுக்கு வேல்யூ கொடுக்குது அப்படிங்கிறத ஐ லேர்ன்ட் ஃப்ரம் ஹிம். ஸோ ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சுட்டு செகண்ட் ஷெட்யூல் வரும்போது நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வந்தேன் கண்ணை சிமிட்டாமல் பார்த்துட்டே இருக்கிறதுக்கு. சூப்பர். நீங்கள் வந்து வேற போலீஸ் ஆஃபீஸராக இந்த படத்தில் நடிக்கிறேன்னு சொல்லிட்டீங்க. உங்களுக்கும் சாருக்கும் ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் எப்படி? சண்டை தான். ஐயோ சரி. இப்போ நான் ஏன் இதை கேட்க வந்தேன்னா அப்படியே சாரோட படத்தில் ரொமான்டிக் சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். சாம் சிஎஸ் இங்கே இருக்காரு, நீங்கள் சாம் கிட்ட கேளுங்க, ஏன் சாம் இப்படி பண்ணீங்க? இதில் நோ ரொமான்டிக் சாங்ஸ். அப்போ நீங்கள் வந்து அங்கே கருப்பு சட்டை போட்டு உட்காந்துருக்காரு பாருங்க, அவர்கிட்ட ஐயோ நிறைய பேர் அதை எந்த பின்னாடி நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. ஓகே, ப்ரொடியூசர் சார் கிட்டேயும் சாம் கிட்டேயும் கேளுங்க. ஆமாம், எனக்கு வந்து ஒரு சூப்பர் சாங் ப்ராமிஸ் பண்ணார் அவர், ஒரு பியூட்டிஃபுல் சாங் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. ஆமாம், அவரும் டைரக்டர் சார், கல்யாண் சார், சுந்தர், சாம் 3 பேரும் அதுக்கு பொறுப்பு கொடுக்கல. சரி, அப்போ சாமோட பிஜிஎம்க்கு தனி ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. உங்களுக்கு எப்படி? நீங்கள் நடந்து வரும்போது அந்த பிஜிஎம்ஸ்லாம் அதை தெரிக்க விட்டுருப்பாரு. சாம் நிஜமாவே படத்துக்கான வேலையை பார்க்குற ஒரு மியூசிக் டைரக்டர். ஐ ரியலி லைக் ஹிஸ் ஒர்க். எனக்கு நம்ம படத்துக்கு முன்னாடியே எனக்கு சாமோட ஒர்க் ரொம்ப பிடிக்கும். ஐ வாஸ் எக்ஸைட்டட், அவர் தான் மியூசிக் அப்படிங்கும்போது. ஆனால் அவரோட எல்லா ஆல்பம்லேயும் ஒரு அழகான ஒரு மெலடி இருக்கும், ஒரு டியூட் இருக்கும், ஒரு லவ் சாங் இருக்கும். ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் இட். பட் எனக்கு இன்னும் 2 படத்தில் அதே மாதிரி கொடுத்துருக்காரு. அதனால ஓகே அதை காம்பன்சேட் பண்ணிட்டாரு. ஆமாம். ஓகே. ஸோ ஜெயம் ரவி சாரை வந்து நீங்கள் அவர் நடித்த ஆடியன்ஸாகவே வந்து அவர் நடித்த படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு வந்து தேட்டரில் அப்படியே டிக்கெட்லாம் போயிட்டு வாங்கி சண்டை போட்டுலாம் வாங்கி பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வந்து ஒரு கோ ஆக்டர் அப்படின்னு சொல்லும் போது எவ்வளோ சரியலாக இருக்கு அண்ட் எப்படி இருந்தது? எனக்கு வந்து ஆக்டராக அவர் ரொம்ப 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 பிடிக்கும். நானும் அவர்கிட்டையும் சொல்லியிருக்கேன், பேராண்மைலாம் அந்த லீக்ல இருக்கிற ஒரு ஆக்டர் டக்குன்னு எடுத்து நடிக்க தயங்குற ஒரு ஸ்கிரிப்ட், அந்த மாதிரி ஒரு ரோல் ப்ளே பண்ணுறதுக்கு, அண்டர் ப்ளே பண்ணுறதுக்கு 4 பொண்ணுங்களை முன்னாடி லீடில் விட்டுட்டு பின்னாடி இருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ எஸ், ஐ ரெஸ்பெக்ட் ஹிம் அண்ட் ஆஃப்டர் ஒர்க்கிங் வித் ஹிம் ஐ ரெஸ்பெக்ட் ஹிம் மோர். ஹீஸ் அ வெரி 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 சின்சியர் பர்சன். நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஃபிசிக்கலாக ஸ்ட்ரெயின்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ப்ராசஸ் இந்த படம். அதை வந்து லொக்கேஷனில் ஹீ மேக்ஸ் இட் லைட். அந்த இடத்துலையும் ஹீ மேக்ஸ் இஸ் லேஃப், ஹீ மேக்ஸ் இஸ் ஹேவ் ஃபன் தேர். அதே மாதிரி அவரோட வேலையில் அந்த கன்விக்ஷன் டுவர்ட்ஸ் ஹிஸ் ஒர்க், அந்த வேலையை கரெக்டாக பண்ணுறதுக்கு என்ன வேலை பார்க்கணுமோ அதை கரெக்டாக பண்ணிடுற ஒருத்தர். ஸோ ஐ ஹேவ் ஸோ மச் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம் அஸ் அன் ஆக்டர் அண்ட் அஸ் அ பர்சன். சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த பேரிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கும் நாங்கள் வந்து ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 20 years நிறைய படங்கள் பண்ணியாச்சு. அதில் வந்து நீங்கள் எந்த படத்தை வந்து சாரோட படத்தை வந்து ரீவிசிட் அடிக்கடி பண்ணியிருக்கீங்க? அடிக்கடி ரீவிசிட் பண்ணுறது நிறைய வாட்டி பார்த்த படம் அப்படின்னா என்ன படம்? எனக்கு இந்த லைட் ஹார்ட்டட் ஃபிலிம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் லிஸ்ட் நிறைய வச்சிருக்கோம் நாங்கள். லைட் ஹார்ட்டட் டைரக்டர் ராஜா சாரும் இருக்காரு. ஸோ அவங்க 2 பேரோட காம்பினேஷனில் வந்து அந்த இனிஷியல் ஃபியூ ஃபிலிம்ஸ் லைக் ரியலி ஹாப்பி, ஜாலியாக படம் பார்த்துட்டு ஒரு குட் மூடோட முடிக்கிற படங்கள், சம்திங் அந்த மாதிரி படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, அடுத்தது அந்த மாதிரி படத்தில் நீங்கள் 2 பேரும் ஃபீச்சர் ஆனால் எப்படி இருக்கும்? ஐ வுட் லவ் டு. சூப்பர். ஸோ அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். நீங்கள் இங்கே அழகாக வந்திருக்கீங்க. ஸோ அதுக்காக கல்யாணி கவரிங்லேருந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வந்தாலே கல்யாணி கவரிங்லேருந்து கிஃப்ட் கொடுவீங்க.